டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி குறித்து பேச இருக்கின்றோம். சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நிலையத்திற்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், எல்லோருக்கும் தெரிந்த முகம் மேடம் எஸ் விஜயதாரிணி அவர்கள் நம் நிலையத்திற்கு இங்கே வந்திருக்கின்றார். குறிப்பாக போக்சோ குறித்து இன்றைக்கு பேசுவதற்காக வந்திருக்கின்றார். போக்சோ எவ்வளவு மிக முக்கியம், போக்சோ சட்டம் என்பது எப்படி 18 வயதிற்கு கீழ் இருக்கின்ற குழந்தைகள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு ஜெண்டர் பயாஸும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தலிலிருந்து அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், சமூகம் பாதுகாக்க வேண்டும் என்றால் சமூகம் பாதுகாக்க தவறுகின்ற பொழுது எப்படி அதை சட்டத்தின் மூலம் சமூகத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பது, தவறு செய்தவரிடம் அவர்களுக்கு எப்படி நீதி கிடைப்பது என்பது போன்ற சட்டம் தான் இந்த போக்சோ சட்டம். அதை குறித்து விரிவாக பேசுவதற்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார் மேடம். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் பெண்கள் உரிமைக்காக, குழந்தைகளுடைய பல மேடைகளில் பல பிளாட்ஃபார்மில் பேசியிருக்கீங்க. அதனால தான் குறிப்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக உங்களை அழைத்திருக்கின்றோம். எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த போக்சோ சட்டம் அப்படின்னா போக்சோன்னு போகிற போக்க சொல்லிட்டு போகிறாங்க. இந்த போக்சோ சட்டம் வருவதற்கு முன்பும் வந்த பிறகும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கு மேடம்? அதாவது குறிப்பாக இந்த போக்சோ சட்டத்தோடைய முழு விரிவாக்கத்தை நான் இங்கிலீஷில் சொல்ல விரும்புகிறேன். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். இந்த சட்டம் குழந்தைகளை பாலியல் தொந்தரவுகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். ஆண் பெண் என்ற பாலின வித்தியாசம் இந்த சட்டத்தில் கிடையாது. ஆண் குழந்தைகளுக்கும் பொருந்தும், பெண் குழந்தைகளுக்கும் பொருந்தும். இந்த சட்டம் 2012 உருவாக்கப்பட்ட சட்டம். ஆமாம், நவம்பர் 14ஆம் தேதி சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு உருவாக்கப்பட்ட சட்டம் இது. ஆனால் 1992லேயே ஐநா மாநாட்டில் இந்த சட்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்வென்ஷன் நடந்தது. அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவு இந்தியாவை ஒரு உந்துதலுக்கு கொண்டு வந்தது, இந்த சட்டம் உருவாக்குறதுக்கு. ஸோ அப்பத்திலேருந்தே 92லேருந்தே இது தயாரிக்கணுங்கிற ஒரு மனநிலை இந்தியாவில் உருவாயிடுச்சு. ஆனால் 2012 தான் இது முறையான சட்டமாக வெளிவந்தது, பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டது இந்த சட்டம். 2019 16 வயது வரைன்னு இருந்துச்சு அது வரைக்கும், 2019 வரைக்கும். 2019 ஒரு அமெண்ட்மெண்ட், திருத்த சட்டம் உருவாச்சு. அந்த திருத்த சட்டத்தின் அடிப்படையில் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இது பொருந்தும். அவர்கள் குழந்தைகள் தான், 18 வயசு வரைக்குமே குழந்தைகள் தான் அப்படிங்கிறத உறுதி செஞ்சது 2019 அமெண்ட்மெண்ட் தான், திருத்த சட்டம் தான், இந்த சட்டத்தில் ஏற்பட்ட திருத்த சட்டம். ஆகையால் பாராளுமன்றத்தால் அது இயற்றப்பட்ட பிறகு 18 வயது வரை இருந்தாலும் 16லேருந்து 18 வயது வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ 16 வயதுக்கு கீழே ஃபைல் ஆகிற கேசஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் 16லேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற வழக்குகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா குழந்தைங்க மத்தியில் விழிப்புணர்வு வந்துடுது. அந்த 16லேருந்து 18 வயசு வரைக்கும் பாதுகாப்புங்கிறது அவசியம் என்பது இருந்தாலும் கூட விழிப்புணர்வும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆகையால் இந்த 16லேருந்து 18 வயசு வர வழக்குகள் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தால், விழிப்புணர்வின் காரணமாக தான் அது கம்மியாக இருக்குது. குழந்தைகளே விழிப்புணர்வோடு இருக்காங்க, எந்த பாலியல் தொந்தரவுக்குள்ளேயும் போய் மாட்டிக்காமல் கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அது போக அப்படிப்பட்ட பாலியல் தொந்தரவுகள் செய்யக்கூடாது, பிறருக்கும் செய்யக்கூடாதுங்கிற அந்த விழிப்புணர்வும் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. பயமும் இருக்குது. போக்சோ பற்றின விழிப்புணர்வும் இருக்குது. இந்த சட்டத்தை பற்றின ஒரு பார்வையும் இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்திய நாட்டில் விழிப்புணர்வுங்கிறது ஓரளவுக்கு வந்திருக்கு. குறிப்பாக நம்ம இந்திய நாட்டில் எந்தெந்த மாநிலத்தில் அதிகமாக இந்த வழக்குகள் இருக்குது, அதிகமாக இந்த பாலியல் தொந்தரவுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு மாநிலத்தை நாம் சொல்ல இயலாது. அப்படி தான் இருக்குது, சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் அதிகமாக வழக்குகள் பதியப்பட்ட மாநிலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் விழிப்புணர்வு காரணமாக தான் அதிகமான வழக்குகள் பதியப்படுது. அதையே நம்ம வரவேற்கணும். அப்படின்னா மகாராஷ்டிரா அதில் முன்னிலையில் இருக்குது, உத்தரப்பிரதேசம் முன்னிலையில் இருக்குது, தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது, பீகார் போன்ற மாநிலங்கள் இதில் முன்னிலையில் இருக்காங்க. ஓரளவுக்கு விழிப்புணர்வின் காரணமாக அதிகமான இது மாதிரி தொந்தரவுகளை ரிப்போர்ட்டிங்
ரிப்போர்ட்டிங் ஸ்டேட்டஸ் வந்திருக்கு ஓரளவுக்கு. ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் குறிப்பாக இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து மிக வெற்றிகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. நேரடியாக ஒரு காவல் நிலையத்தை போய் பார்க்கறதுக்கு பயம் இருக்க ஒரு சில பேர் இருப்பாங்க. பசங்க பயப்படுவாங்கல்ல, ஈவன் பேரண்ட்ஸே கூட வந்து படிக்காமல் ஒரு குறைந்த படித்த ஒரு கூலி தொழிலாளியாக இருப்பாங்க, அவங்க போய் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்களோ அப்படி அவங்களுக்கு இது ஒரு ப்ரௌசிங் சென்டர் மூலமாக போகிற ஆன்லைனில் பண்ணலாம். அதனால யாரோ ஒருத்தர் உதவியோடு இவங்க இதை வந்து ஆன்லைனில் இந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ண அடுத்த நிமிடமே போலீஸ் அது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சட்டத்தில் இருக்கு. ஆகையால் அடுத்த இத்தனை மணி நேரத்துக்குள்ள அந்த வழக்கை அவங்க கையில் எடுத்து விசாரணை செய்யணுங்கிறது சட்டத்தின் பால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை. அந்த நன்மையின் காரணமாக அந்த வழக்கு உடனடியாக அந்த பர்டிகுலர் சென்டருக்கு, போக்சோ சென்டருக்கு போயிடும், ரெஃபர் ஆகிடுது. ஆன உடனேயே அந்த அதிகாரிகள் இம்மிடியட்டாக அந்த குழந்தையோ அந்த குழந்தையின் தாய் தந்தையோ உடனடியாக இல்லை உறவினர் யார் வழக்கு பதிவு பண்ணாங்களோ அவங்கள உடனே அணுகி அவங்களுக்கு உண்டான ரிலீஃபை கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் நேரடியாக போயிடுறாங்க. இப்போது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இது வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுறது காரணம் வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு. அதில் இருவேறு கருத்து இல்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா 2012க்கு முன்னாடி இந்த மாதிரி வழக்குகள் வெளியில் தெரிஞ்சாலே பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ட்டு பேரண்ட்ஸே சோஷியல் டேப் இருந்துச்சு. பேரண்ட்ஸே வந்து அது ஒரு ஸ்டிக்மேட்டிக்காக பார்த்தாங்க, அது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக பார்த்தாங்க, ஸ்டிக்மேட்டிக்காக பார்த்தாங்க. அது போக இந்த காஸ்ட் ஓரியன்டேஷன் வந்து அவங்கள வந்து ரொம்பவே இதை ஸ்டிக்மாவாக பார்க்க வச்சிருச்சு. அவங்கள அதை விட்டு வெளியில் வரவிடலை. அந்த ஒரு மனநிலை, ஒரு தயக்கம், ஒரு மனநிலை, ஒரு பயந்த ஒரு சூழ்நிலை. இதனால் பின்விளைவுகள் என்னவாக இருக்கும், தன் குழந்தையை பாதித்து விடுமா, தன் குடும்பத்தை பாதித்து விடுமா, பிற குழந்தைகள் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிற குழந்தைகளோட வாழ்க்கை என்னவாகும் அப்படின்னு நிறைய விஷயங்களை யோசித்து தாய் தந்தையே வந்து இந்த பிரச்சனையை மேலே எடுத்துகிட்டு போகாமல் இன்றைக்கும் சில இடங்களில் அது இருந்துட்டு தான் இருக்குது. இந்தியா நாட்டில் நிறைய மாநிலங்களில் இது நிலவில் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போது இந்த போக்சோ சட்டத்துக்கு பிறகு இதில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, இந்த குழந்தையுடைய தகவல்கள் வெளியில் பரிமாறப்படுறதில்லை. அதுதான் இதில் ஒரு மெயினான விஷயம். ரகசியம் பாதுகாக்கப்படுகிறது. தெரியாது. ஆமாம் ஆமாம். அந்த ஒரு ஐடென்டிட்டிங்கிறது வெளியில் விடாமல் இருக்கிறதுனால அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதிப்புங்கிறது நேரடியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகையால் பிற குழந்தைகளுக்கும் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த சட்டம் அங்கேயே அணுகப்பட்டு அந்த குற்றவாளி அங்கேயே தண்டனை பெறப்பட்டு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் போக்சோ கோர்ட் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்காக இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஃபாஸ்ட் ட்ராக்காக செயல்படுது. ஆனால் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திருமதி பேலே திரிவேதி அவர்களும் பிரசன்னா வர்லே அவர்கள் 2 ஜட்ஜஸ், அவங்க 2 பேரும் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களோட பீரியடில், மேடம் திரிவேதியோட பீரியடில் 13 லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸை வழங்கியிருக்காங்க. அதில் இந்த போக்சோ கீழே உள்ள இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க வந்து போக்சோ வழக்குகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு போதுமான நீதிமன்றங்கள் இல்லை, சிறப்பு நீதிமன்றங்கள் இல்லை, வழக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, அதனால ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இன்னும் அதிகமாக வேணும், ஃபாஸ்ட் ட்ராக்காக வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க தேசிய அளவில் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆகையால் சிறப்பு நீதிமன்றங்கள் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்திய அளவுலையும் இருக்குது, தமிழ்நாடு அளவுலையும் நிச்சயமாக இருக்குது. ஆகையால் இந்த வழக்குகளுக்கு ஃபாஸ்ட் ட்ராக்காகவும் நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த போக்சோ 2012 தான் வருது. பட் அதுக்கு முன்னாலே இந்த மாதிரி நிகழ்வுகள், குழந்தைகள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மனிதன் தோன்ற காலத்தில் இருக்குது. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களும் இன்றைக்கி இன்டர்நெட்லாம் வந்த பிறகு தெரியுது நம்மளுக்கு. தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாலே சட்டங்கள் இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட வந்து சைல்டு மேரேஜ் ப்ரொவிஷன் ஆக்ட் இருந்தது, பெண் குழந்தைகள் சார்ந்து சீக்கிரம் திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது வந்து சைல்டு மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் அந்த திருமணம் செய்கிறவங்களும் செய்ய தூண்டுறவங்களும் கைது பண்ணலான்னு இருக்குது. இது அது இல்லாமல் வந்து இப்போ ஜுவனல் ஜஸ்டிஸ், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எல்லாம் இருந்தது, லேபர் ஆக்டும் இருந்தது, சைல்டு லேபர் ஆக்ட். அப்போ அதில் இதெல்லாமே வருது, அங்கேயும் அந்த துன்புறுத்தல்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இருக்கும் பொழுது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் இருந்திருக்கு. ஆனால் இந்த சட்டம் வந்து அந்த இருக்கிற சட்டத்தை விட 2006 2014 அந்த சட்டங்களை தாண்டி இதுக்கு என்ன மேடம் சிறப்பு?
ஆக்சுவலாக நீங்கள் வந்து சைல்ட் லேபர் ஆக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படிங்கிறது வராது. அங்கே வந்து ஒன்லி இப்போ குழந்தை தொழிலாளர்கள் எடுக்கிறதோ ஊக்குவிக்கிறதோ பயன்படுத்துகிறதோ தவறு அப்படிங்கிற அந்த நிலைப்பாடோடு நின்று போயிடுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணங்கள் சட்டம், அதில் வந்து குழந்தை திருமணத்தை தான் தடை செய்கிறாங்களே தவிர குழந்தையை வன்முறைக்கு உட்படுத்துவது எதிரான ஒரு சட்டம் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த குழந்தையை வன்முறைக்கு உட்படுத்தினா அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நீங்கள் குழந்தை திருமண சட்டத்தில் ஏதோ ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு தண்டனைன்னா, அப்போ குழந்தையை வன்முறைக்கு உட்படுத்தியிருப்பாங்கல்ல. குழந்தை திருமணமே பண்ணியிருந்தா கூட அந்த குழந்தை வன்முறைக்கு உட்பட்டிருக்கோம், பாலியல் வன்முறைக்கு உட்பட்டிருக்கோம். அப்போ அந்த குழந்தைக்கு அதுல இருந்து என்ன ரிலீஃப்? தண்டனை கடுமையா இருக்காதாங்க. அங்க தண்டனை கடுமையா இல்ல, அந்த தண்டனை இங்க போக்சோல கடுமையா இருக்கு. ஆகையால போக்சோவை பொறுத்தவரை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி கொலை செய்தாலோ இது செய்தாலோ அந்த அந்த நபருக்கு ஈவன் தூக்கு தண்டனை வழங்கக்கூடிய அளவுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வரைக்கும் கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. அதனால தான் வந்து சில கீழமை நீதிமன்றங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி வழக்குகளில் இது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, தூக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க. சில வழக்குகளில் இப்போ ரீசெண்டாக கூட சில வழக்குகளில் ஆயுள் வரை சாகும் வரை இது ஆமாம் நேச்சுரல் டெத் ஆகிற வரைக்கும் சிறை தான் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு அந்த அந்த தண்டனையும் ஒரு ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு தண்டனை தான். ஏன்னா ஒரு மனிதன் இறக்கும் வரை இனிமேல் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு பயம் வரும்ல. ஒரு இந்த சின்ன தப்பை செய்ய போய் நாம் இறக்கும் வரை நாம் வந்து தனிமைப்படுத்தப்படுவோமே அப்படிங்கிற ஒரு பயமும் நிச்சயமாக இருக்கும். ஆகையால் இந்த இந்த சட்டத்தின் கீழ் உள்ள அம்சங்கள், நல்ல அம்சங்கள் என்னென்னா, தண்டனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு, கடுமைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த தண்டனையை இதுவரை கீழமை நீதிமன்றங்கள் சரியாக வழங்கிட்டு இருக்காங்க. சில நேரங்களில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்னு போகும்போது அப்பீல் போகும்போது டைல்யூட் ஆகுது. அது டைல்யூட் ஆகாமல் அந்த வழக்கின் உண்மைத்தன்மை பாதுகாக்கப்பட்டால் அந்த அந்த தண்டனை கடைசி நீதிமன்றம் வரைக்கும் அப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் கூட இந்த தவறுகள் பயம் இருக்கும், இந்த தவறுகள் நடப்பது வந்து தவிர்க்கப்படும். ஆகையால் என்னை பொறுத்தவரை போக்சோ வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இந்த சட்டம் வந்து நல்ல ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு. இது சூப்பர் மேடம். அதாவது போக்சோ சட்டம் வந்த பிறகு பயம் அதிகரித்திருக்கிறது, பாதுகாப்பு நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு, குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கு. தவறு செய்தவர்களுக்கு அப்பெல்லாம் 3 வருஷம் 2 வருஷம் தப்பிச்சுன்னு வந்துடலான்றது இல்லை. இப்போ மினிமம் 10 years 20 அப்புறம் சாகும் வரை இல்லை கேபிட்டல். இது 3 முறை பயம் இருக்கு. தவறு செய்யறவங்களுக்கும் பேரண்ட்ஸுக்குமே, அந்த தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸுக்குமே ஒரு அந்த வளர்க்கணும், சரியான விதத்தில் ஆண் குழந்தைகளையோ இல்லை பெண்களோ வளர்க்கணுன்ற ஒரு பயம் இருக்கு. இப்போ இதில் இன்னொரு டிராபேக் இன்றைக்கு சமூகத்தில் அது மாதிரி ஒரு பேச்சு நடக்குது மேடம். என்னன்னா, இப்போ 18 வயது வரை கொடுத்த பிறகு என்னன்னா, அந்த கன்சென்சுவல் செக்ஷுவல் கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ ஒரு ஆண் பெண் ஒரு பெண்ணுக்கு 17 வயசோ அல்லது ஒரு ஆணுக்கு 17 வயசு பெண்ணுக்கு 19-20 வயசு இருக்கும்பொழுது இது ரெண்டுமே ஒருத்தர் வந்து இன்னசென்ட்டாகவும் இன்னொருத்தர் வந்து க்ரோன் அப், அதாவது மேஜர்னு சொல்லும்போது இந்த காவல் நிலையங்களிலோ அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இந்த கம்யூனிட்டி பேஸ்டில் வந்து இதை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு உங்களுடைய டேக் ஆன் மேடம்? அதாவது குறிப்பாக வந்து 2 காரணங்களுக்காக வந்து இந்த மாதிரி வழக்குகள் வந்து நீர்த்து போற செய்யறது ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் பொய் வழக்குகள் போடப்பட்டு தேவையில்லாத தண்டனை அனுபவிக்கக்கூடிய கட்டாய சூழ்நிலையும் ஏற்படுது. ஸோ இப்படிப்பட்ட 2 கோணங்களில் இதை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சில வழக்குகளில் உண்மைத்தன்மையே இருக்காது. அதை ஆய்வு செய்து அந்த உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் தான் வழக்கு எஃப்ஐஆர் பண்ணணும். அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் பிரைமரியாக எஃப்ஐஆர் எல்லா கேசஸையும் பண்ணி ஆகணுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டுதல், டைரக்ஷன் அப்படி தான் இருக்குது. ஆகையால் இந்த வழக்கு, இந்த மாதிரி பொய் வழக்குகளை வந்து கண்டறிகிற பணி வந்து போலீஸ் கையில் இருக்குது. போலீஸ் வந்து இதை வந்து ஒரு எமோஷ்னல் ஆங்கிள்லேயோ இல்லை கேஸ்ட் பேஸ்ட் ஆங்கிள்லேயோ அந்த மாதிரிலாம் பார்க்காம போலீஸ் வந்து நல்ல சென்சிட்டைஸ்டாக இருக்கணும், ட்ரெயின்டாக இருக்கணும். இதில் வெல் ட்ரெயின்ட் அஃபிஷியல்ஸு வித் குட் சென்சிட்டைஸ்ட், அந்த ஏரியாவில் சென்சிட்டைஸ்டாக இருக்கணும், அவங்களுக்கு எக்ஸ்போஷர் அந்த ஏரியாவில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆஃபீஸர்ஸை இந்த மாதிரி கேஸஸை என்கொயரி பண்ண வச்சாங்கன்னா
நேச்சுரலாக ஒரு பொய் வழக்கை ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க, அதை தள்ளுபடி செஞ்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பொய் வழக்குகள் போடுறதுக்கு வாய்ப்புகள் இந்த கேஸ்ட் பேஸ்டு சிஸ்டம் உருவாக்குது. அதனால் வரக்கூடிய தீமைகள்னால இப்போ எப்படி ஒரு ஹானர் கில்லிங், எப்படி ஒரு கேஸ்ட் பேஸ்டு அநீதி அது எப்படி இருக்கோ, அது மாதிரி இது ஒரு ஹானர் செப்பரேஷன் மாதிரி அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு கேஸ்ட் சூழ்நிலையினால இன்னும் வேறு சில ஸ்டேட்டஸ்னால இவங்க உயர்ந்த ஸ்டேட்டஸ் இருக்காங்க, இவங்க தாழ்ந்த ஸ்டேட்டஸ் இருக்காங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை, பாவர்ட்டி, இதெல்லாம் வச்சுட்டு பல அளவுகோல் பேராமீட்டர்ஸை வச்சுக்கிட்டு, அந்த குறியீடுகள் பல அளவுகோல்களை வச்சுக்கிட்டு இவங்க செய்கிற அநியாயம் வந்து எந்த அளவுக்கு போய் முடியுதுன்னா அது அந்த 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 சட்டத்தையே இல்லாமல் ஆக்கிரும். அதை டிஃபீட் ஆகிடும். சட்டத்தோட பர்பஸ் வந்து டிஃபீட் ஆகிடும். நீங்கள் ரொம்பவே ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்தி பல முறை அதனால் தவறுகள் நடக்குதுன்னா சுப்ரீம் கோர்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை அதுக்கு எதிராக கொடுக்க வேண்டியது வரும். அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு காலத்தில் அந்த சட்டம் நீர்த்து போயிடும். இதனால் இந்த சட்டத்தை, நல்ல ஒரு சட்டத்தை நீர்த்து போக விடாமல் செய்யறதுக்கு யார் கையில் இருக்குன்னா போலீஸ் கையில் தான் இருக்குது. போலீஸ் அவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டைஸ்டாக கரெக்டான முடிவுகளை எடுப்பார்களே ஆனால் இந்த சட்டம் இன்னுமே வரவேற்புக்குரியது, கடுமையான அந்த அந்த தண்டனைகளை கொண்ட ஒரு சட்டம் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தும், டிசிப்ளினை ஏற்படுத்தும். அறியாமையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட அறிவுபூர்வமாக தாய் தந்தையோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ சொல்லி கொடுத்து அறிவுபூர்வமாக நடக்கக்கூடிய விஷயங்களாக மாறும். ஆகையால் இந்த சட்டம் நீர்த்து போகாமல் இருக்கிறது போலீஸ் கையில் தான் இருக்குது, ஒவ்வொரு அரசு கையிலையும் இருக்குது. அந்தந்த மாநில அரசுகளும் இதில் முழு பங்காற்றணும்னு நான் கேட்டேன். நீங்கள் சொன்னது ரொம்ப உண்மையான பாயிண்ட். என்னென்னா எல்லா சட்டம், இப்போ இந்த சட்டம் ஒன்றும் இல்லை, எந்த ஆக்ட் போட்டாலும் எந்த சட்டம் இருந்தாலும் ஐபிசியில் கூட இந்தியன் பேங்க் அதையும் கூட மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பணத்திற்காகவோ அல்லது நீங்கள் சொன்ன ஒரு கம்யூனிட்டி ஸ்டேட்டஸ் இதுக்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது இந்த சட்டம் தான். ஆனால் இது ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவ். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ விமென்ஸ் ஃபேமிலி கோர்ட்டு, விமென்ஸ் கோர்ட்டுன்ற மாதிரி இந்த போக்சோக்குன்னே சிறப்பு அதிகாரிகள், வெல் ட்ரெயின்டு சிபிஐ மாதிரி ஒரு சிறப்பு ஏஜென்சிஸ் இதுக்கு உருவாக்கி அதில் வெல் ட்ரெயின்டு அஃபிஷியல்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த சென்சிட்டைஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போலீஸ் தான் ஆரம்பத்தில் முதல்ல அந்த கேஸை எடுக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு பிற்பாடு தான் அது வருது. ரொம்ப மேடம் இப்போ 2012 அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் 2019 வரும். ஆனால் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து குறையுது ரிப்போர்ட்டிங். ஆனால் பர்சன்டேஜ் பார்க்கும்போது இந்த 0.4%லேருந்து 5.3 5.5 வரைக்கும் வருது பர்சன்டேஜ். இந்த ஏன் மேடம் அது வருது? ஏன்னா மொத்தமாக 26,000 கேசஸ்க்கு மேலே வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் 2019 வந்து ரேஷியோ அதிகமாக இருக்குது ரிப்போர்ட்டிங். இது வந்து அந்த தவறுகள் அதிகமாக நடக்குதா இல்லை எதனால விழிப்புணர்வா இல்லையா? இல்லை, அதாவது நீங்கள் வந்து அந்த 16லேருந்து 18 வயசுக்குள்ள அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாம் அவசரமாக கேஸை போட்டுடுறாங்க. தகுதியான கேஸும் இருக்கும், தகுதியற்ற கேஸும் இருக்கும். அதில் அப்படி நிறைய கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு ஒரிஜினலாக. ஆனால் போலீஸ் வந்து சென்சிட்டைஸ்டாக கரெக்டாக எமோஷ்னல் ஆங்கிளில் மட்டும் பார்க்காம டெக்னிக்கல் ஆங்கிளில், லீகல் ஆங்கிள்லேயும் அந்த கேஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணத்தால் ஓரளவுக்கு அந்த கேஸு வழக்குகள் குறைஞ்சிருச்சு. அதுதான் அது பின்னணி. வழக்கு கொடுக்குறவங்க இஷ்டத்துக்கு பக்கத்து வீட்டில் சின்ன ஒரு சண்டைனாலும் என் பொண்ணை பார்த்துட்டான், இது பண்ணிட்டான், என் பையனை கொண்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு இது மாதிரி பொய் வழக்குகள் வந்த உடனேயே போக்சோவை தவறாக பயன்படுத்த முயற்சித்தவங்க முதல் 2 ஆண்டுகள் இருந்தது. அதனால பெர்சன்டேஜ் அந்த இது கூடிச்சு. ஆனால் ஓவரால் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா விழிப்புணர்வு தான். ஓவராலாக தகுதியான வழக்குகள் ஃபைல் பண்ணி அக்செப்ட் ஆகிற சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா போலீஸும் அதில் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரம் இன்னுமே போலீஸ் வந்து இந்த வழக்குகளை நல்லா ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா உண்மையான வழக்குகள் மட்டுமே இருக்கும். பொய்யான வழக்குகள் தள்ளுபடி ஆகும் பட்சத்தில் உண்மையான வழக்குகளில் சரியான தீர்வும் கிடைக்கும். அப்படிப்பட்ட தீர்வு கிடைக்கும் பட்சத்தில் புதிய வழக்குகள் உருவாவதற்கான தடைகளும் ஏற்படும். கடுமையான தண்டனைகள் காரணமாக அந்த தண்டனைகளை வெளிப்படுத்தணும். அதிகமான மீடியாவில் அந்த தண்டனைகள் என்னவாக இருக்குதுன்ட்டு இப்போ மீடியாவும் அதில் ரொம்ப சென்சிட்டைஸ்டாக நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க.
இது மாதிரி ஒரு வழக்கில் ஒரு ஜட்மெண்ட் வந்த உடனேயே அந்த ஜட்மெண்ட்டை மிகவும் பிரபலப்படுத்துகிறாங்க. அது வந்து சிறந்த ஒரு விழிப்புணர்வாக நான் பார்க்குறேன். ஸ்பெஷல் கோர்ட்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா இந்த வழக்குகள் மட்டுமே இருக்கும். அப்போ இந்த வழக்குகளுக்கு சீக்கிரமாக தீர்வு. இப்போ 3 ஆண்டுகள் ஒரு வழக்குக்கு ஆகுது. எவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் நடத்தினா கூட 3 வருஷம் குறைஞ்சபட்சம் ஆகிடுது. அந்த வழக்குகள் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு விட்னஸஸ்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு 3 இயர்ஸ் ஆகிடுது. ஆனால் ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு வரும்பொழுது 6 மந்த்ஸில் ஜட்மெண்ட் வந்துடும். வேகமாக விட்னஸ் எல்லாம் வேகமாக நடத்தி முடிச்சிடுவாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ், என்கொயரி ஆஃபீஸர்ஸும் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் இருந்தால் அவங்களோட வேலை மற்ற கேசஸ் பார்க்கறது இல்லை, இந்த வழக்குகள் மட்டுமே பார்க்குறதுன்னு வரும்பொழுது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும். ஆகையால் என்னை பொறுத்தவரை போக்சோக்குன்ட்டு மேடம் ஜஸ்டிஸ் திரிவேதி அவர்களும் ஜஸ்டிஸ் பிரசன்னா அவர்களும் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் போக்சோடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் கோர்ட்ஸை உருவாக்கும் பட்சத்தில் 26,000 வழக்குகள் வந்து வெறும் 26 வழக்குகளில் பெண்டிங் இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் ஒரு 3 ஆண்டுகளில் ஒருவேளை அந்த கோர்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்கன்னா 26,000 வழக்குகளே தீர்த்து வைக்கப்படும். ஆகையால் புதிய வழக்குகள் வர தான் அந்த ஆனால் புதிய வழக்குகள் இத்தனை வழக்குகளில் தீர்ப்பு சொல்லும் பொழுது புதிய வழக்குகளும் வர்றது குறையும். அதில் அங்கே தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்களும் இல்லை அந்த இன்டர்நெட் மூலம் நிறைய தகவல்கள் ஜனங்களுக்கு வருது. ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. நகரத்தில் அதிகமாக வந்திருக்கு, கிராமங்களை விட நகரத்தில் அதிகமாக வந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன ஒரு ஜென்ரலாக லாவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ், இப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த கேஸ் நோட்ஸ் வர்றதில்ல, அந்த ஆர்குமெண்ட் என்ன ஃபைல்ஸில் அது வர்றதில்ல, ஒன்லி ஜட்ஜ்மெண்ட் பார்ட் தான் வருது. அப்போ அதுவும் கூட நிறைய நம்மளுக்கு மீடியாவில் கிடச்சிதுன்னா இன்னுமான விழிப்புணர்வு வரும். ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு அப்புறமா அந்த மாதிரி ப்ளீடிங்ஸை வந்து நம்ம வெளிப்படுத்துறதுனால இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா இந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் வெளியில் வர வாய்ப்பு இருக்கும். அதான் ஏன்னா அதில் உண்மை இருக்கும். ஏன்னா அதில் உண்மையான மாற்றி சொல்ல முடியாது. உண்மையான தகவல் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கும். அது இப்போ ப்ரொசீடிங்ஸே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸாக நடக்கும்பொழுது அந்த ப்ளீடிங்ஸை வந்து வெளியிடுறது வந்து தவறாக இருக்கும். அந்த காரணத்துக்காக ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அந்த ப்ளீடிங்ஸை வெளியிடாமல் இருக்கிறது தான் சரியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஜட்ஜ்மெண்ட் மட்டும் அஃப்கோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். பெயர்கள் மாற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, பெயர் மாற்றம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைக்கான பேர் தான் அந்த 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 இதுன்னு டேலி பண்ணுறது எதுன்னா ப்ளீடிங்ஸு. கண்டிப்பாக. ஸோ அந்த ப்ளீடிங்ஸை வெளியில் விட மாட்டாங்க. அது கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸாக இருக்கும், இன் கேமரா ப்ரொசீடிங்ஸாக இருக்கும். ஈவன் எவிடன்ஸ் கூட இன் கேமரா ப்ரொசீடிங்ஸாக இருக்கும். அதுக்காக வந்து பாதுகாக்கப்படுற ஒரு விஷயத்தை நாம் வந்து வெளியிடணும்னு கேட்கறதுல நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது எனக்கு அது ஒரு டவுட். அதனால் அட்வொகேட்ஸ்கிட்டே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இல்லை, கொடுக்கக்கூடாது, கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சு. ரொம்ப நன்றி மேடம். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆஸ் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் பல வழக்குகளை பார்த்துருக்கீங்க. குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட பெண் உரிமைகளுக்கான விஷயங்கள், ஃபேமிலி கேசஸ் பார்த்துருக்கீங்க, கிரிமினல் எல்லாமே பார்த்துருக்கீங்க. இத்தனை ஆண்டு கால இந்த வழக்கறிஞர் பணியில் உங்களுடைய அனுபவத்தின் மூலம் இந்த போக்சோ சட்டத்தை பற்றி தெளிவாக சொன்னீங்க. மக்களுக்கு இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும், எதனால் இந்த சட்டம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குன்னு. கடைசியாக பப்ளிக்குக்கும் மற்றவங்களுக்கும் இந்த இப்போ ஒரு தவறு நடந்துச்சு, அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு சொசைட்டிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது வந்து போக்சோ சட்டமே உங்களுக்குள்ள ஒரு துணிச்சலை வர வைக்குது. அந்த ஒரு தடையை நீக்கி தடையிலிருந்து மீண்டு வந்து ஒரு துணிச்சலோடு அணுகக்கூடிய ஒரு மனநிலையை போக்சோ சட்டம் உருவாக்கியிருக்கு. அதை நீங்கள் அதை உணரணும். மக்களாகிய நாம் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறது, அது எனக்கு உதவ போகிறது, என் பிள்ளைக்கு உதவ போகிறது, அதனால் பாதுகாப்பு இருக்குது, எங்களுடைய பெயர்கள் வெளியிடப்படாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த குழந்தையோட தந்தை தாய் பெயரையே வெளியிடாமல் இருந்தால் இன்னும் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். அது எல்லாமே இன் கேமராவாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த வகையில் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பம், அது பெண் குழந்தையாக இருக்கலாம், ஆண் குழந்தையாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட குடும்பம் யாராக இருந்தாலும் இதை தங்களுக்கு சாதகமாக எடுத்து அதுக்குண்டான பலனை பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற நம்பிக்கையோடு தடைகளை தாண்டி வந்து அவங்க வழக்குகளை கொடுக்கணும். வெறும் ஒரு ஈகோ இஷ்யூவாக மட்டுமே இது பார்க்க முடியாது. ஏன்னா இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த குழந்தை ஒரு கடுமையான ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்படுது.
அதை வந்து பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்காக நியாயம் கேட்கக்கூடிய யாராக இருக்கட்டும், அவங்க வந்து செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். போலீஸ்கிட்ட எங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் மறைவாக வைங்க அப்படிங்கிறத நீங்கள் ரிக்வெஸ்ட் வைக்கணும், கட்டாயம் வைங்க. ஏன்னா தவறுதலாக கூட அவங்க டீட்டெயில்ஸை வெளியிட்டக்கூடாது, மீடியாட்டையோ அங்கேயோ கொடுத்துடக்கூடாது. சமீபத்தில் நடந்த விஷயம் இதெல்லாம். ஆகையால் பேரண்ட்ஸ் அதாவது இந்த வழக்கு தொடரணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தை உங்கள் சட்டத்திலே இருக்குது, இது மாதிரி அந்த இதை வெளியிடக்கூடாதுன்னு இருக்குது. தந்தை தாய் பெயரை கூட வெளியிடாமல் பெயர் மாற்றத்தோடு அவங்க வந்து என்கொயரியை செய்து முடித்து கோர்ட்லேயும் அந்த மாதிரி பெயர் மாற்றத்தோடு இந்த குடும்பமே வெளியில் தெரியாமல் இவங்க அந்த தண்டனையை பெற்றுத்தருவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறதுக்கு வழக்குக்கு தொடர்ற யாராக இருந்தாலும் ரகசியமாக இதை எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு உங்களாலான முயற்சியும் நீங்கள் எடுங்க. நீங்களும் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க, இதை ரகசியமாக வைங்க. அப்போது இந்த வழக்கு வந்து நேர்மறையான முறையில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்களும் பயம் இல்லாமல் இதனால் பாதிப்பு எனக்கு ஏற்பட்டுங்கிற பயம் இல்லாமல் அதை அணுகக்கூடிய அது சட்டத்தின் பலனை பெறக்கூடிய இடத்துல நீங்களும் இருப்பீங்க. ஆகையால் இதை முழுமையாக நீங்கள் இந்த சட்டத்தின் பலனை நீங்கள் பெறணுன்னா நீங்கள் வந்து ஒரு மன தைரியத்தோட தடைகளை மீறி நீங்கள் வந்து இதனால் உள்ள பலன்களை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் காவல்துறையை அணுகணும். காவல்துறையிடமும் சரியான உங்களுக்கு நடைமுறை அதுக்கு இல்லைன்னா அதுக்கு தான் இப்போ ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வருது, ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் என்கொயரிக்கு வர்றாங்க. உங்களுக்கு கீழ் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு நியாயம் கிடைக்கலையா, அதற்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரியிடம் நீங்கள் வழக்கை எடுத்துகிட்டு போங்க. அதுக்கும் மேலே உங்களுக்கு நியாயம் கிடைக்கலையா, ஏசி லெவலில் எஸ்பி லெவலில் நியாயம் கிடைக்கலையா, ஐஜி லெவலில் நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பெண் வந்து ஐஜி லெவலில் வந்து வழக்கு தொடர்ந்து தனக்கு உண்டான நியாயத்தை கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி 20 பெண்கள் பாதிக்கப்பட்டதாக அந்த பெண் சொல்லியிருக்காங்க. அப்போது அடுத்தடுத்த கட்டத்தை ஐஜி அவர்கள் உடனடியாக இங்கே வந்து சென்னையை வந்து அவங்க அணுகியிருக்காங்க. அவங்க உறுதி அளிச்சிருக்காங்க, உங்களுடைய வழக்கில் உடனடியாக எஃப்ஐஆர் போடப்படும்ட்டு சொல்லி உடனடியாக அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆகையால் மனம் தொய்வடைந்து விடாமல் அந்த தடைகளை மீறி துணிச்சலோடு நீங்கள் இந்த சட்டத்தின் பலனை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இந்த சட்டம் வழங்குகிறது. அதை பயன்படுத்துறதும் அதை நீர்த்து போக வைப்பதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் மக்களாகிய நம்ம கையில் தான் இருக்குங்கிறது இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி. அதாவது நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. நிர்பயா தாய் தந்தையும் அதை கொண்டு போய் தான் இன்றைக்கி இந்திய அளவில் அந்த பெண் குழந்தையினுடைய பேர்லேயே ஒரு சட்டம், அதுக்கான ஃபண்ட்ஸ் இருக்குது. அப்படி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது ரொம்ப நன்றி. நிர்பயா சட்டம் தான் விழிப்புணர்வு கொண்டு வந்துச்சு. நிர்பயா வழக்குக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிர்பயா ஃபண்டுன்னே ஒன்று உருவாயிருக்கு. அந்த நிர்பயா ஃபண்டு வந்து தமிழ்நாடு அளவில் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தி தனிமையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், பள்ளிகள், கோவில்கள், இது பக்கத்தில் இருக்கக்கூடிய தனிமைப்பட்ட வயல்கள், இந்த மாதிரி ஏரியாஸை கவர் பண்ணி சிசிடிவி கேமராஸை வைக்க சொல்லி சட்டமன்றத்தில் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்தேன். அது இன்னைக்கு வந்து முழுமையாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் இருக்குது. இதனால் நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. பாலியல் தொந்தரவுகளுக்கு உட்படுத்தக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது, திருடர்கள், இன்னும் கொலை குற்றவாளிகள், இது மாதிரி நிறைய தவறு செய்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு மாட்டுறாங்க. இந்த சிசிடிவி நிர்பயா ஃபண்டில் நம்ம நிறுவப்பட்டதாக இருந்தால் கூட அதனால் பலன்கள் கிடைச்சிருக்கு. ஆகையால் நிச்சயமாக வந்து மேலும் இதற்குண்டான நிதிகளை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ஒதுக்கியிருக்கு, நிறைய நிதிகள் ஒதுக்கியிருக்காங்க. அந்த நிதிகள் நிச்சயமாக வந்து குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புக்காக முழுமையாக பயன்படுத்துறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அதை முழுமையாக பயன்படுத்திக்கணும், துணிச்சலோடு செயல்படணும், அவ்வளோதான். மக்கள் நம்ம வேலையை அந்த வகையில் செய்தாலே நிச்சயமாக வெற்றிங்கிறது நிச்சயம். ரொம்ப நன்றி மேடம். அதாவது காவல்துறை, நீதிமன்றம் எல்லோரும் இருந்தாலும் கூட, வழக்கறிஞர் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பமும் சமூகமும் முன் வந்தால்தான் அந்த சட்டம் செயல்படும், சட்டத்திற்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்லி ரொம்ப அருமையாக முடிச்சிருக்கீங்க. இன்னொரு நேரம் நிலையத்திற்கு வந்து இவ்வளோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் தெளிவாக இந்த போக்சோ பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, உங்களுக்கு நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.